ஆனால் இன்னொரு படைப்பாகிய மனிதனுக்கு இறைவன் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான். ஃப்ரீ வில். நல்லவனாக இருக்கவும் கெட்டவனாக இருக்கவும் அவனுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம், நன்மையும் புரியலாம், தீமையும் புரியலாம், வாய்மையாளனாகவும் இருக்கலாம், பொய்யனாகவும் இருக்கலாம், கஞ்சனாகவும் இருக்கலாம், வள்ளலாகவும் இருக்கலாம், குடியனாகவும் இருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம், ஆபாசம் மாது இவற்றின் பக்கம் செல்லாமல் இருக்கலாம், செல்லவும் செய்யலாம். இவற்றுக்கெல்லாம் முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய செயல்களுக்கு அவன்தான் பொறுப்பு. அவன் வேற யாரையும் பொறுப்பாக ஆக்க முடியாது. திருமுறை இதை தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் கரங்களினால் உங்களை அழித்து கொள்ளாதீர்கள். லா துல்கூபி ஐதீக்கும் இல தகலுக்கா. உங்களுக்கு ஏற்படும் எந்த கேடுகளானாலும் அவைகள் உங்கள் கரங்களினால் விளைந்தவையே. கடலிலும் தரையிலும் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு காரணம் மனிதன் புரிந்த தீவினைகளே என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அவனவன் செயலுக்கு அவனவன் பொறுப்பு என்பதுதான் அதற்குரிய விடையாக இருக்க முடியும்.